ஓம் சாந்தி. நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சிறப்பம்சம், தேகத்தில் இருந்த பொழுதிலும் சதா விதேகி அசரீரி ஸ்திதியின் அபியாசம். அனைவரினுடைய சிநேகி ஆவதற்கு தேகத்தில் இருந்தாலும் விதேகி ஆவதற்கான அபியாசம் செய்யணும். பாபா விதேகி ஆனதன் காரணமா அனைவருக்கும் சிநேகியாக ஆனாங்க. இப்படி தேகத்தில் இருந்தே விதேகியாக ஆகணும். விதேகி ஆகக்கூடிய அபியாசத்தின் மூலமா அனைத்து விதமான பலவீனங்களும் மறைஞ்சு போயிடும். எப்படி ஆடையை அணிவதும் களைவதும் மிக எளிதோ, அதே மாதிரி சரீர உணர்வில் வர்றதும் அதிலிருந்து விலகி செல்வதும் எளிதாக இருக்கணும். இப்போதான் சரீரம் அப்படிங்கிற உடையை அணிந்தேன், உடனேயே அதை களைத்தும் விட்டேன். இந்த முக்கியமான புருஷார்த்தத்தை செஞ்சீங்க அப்படின்னா முக்கிய ரத்தனங்களின் ஒருவராக ஆவீங்க. ஒரே வினாடியில் நிராகார், ஒரே வினாடியில் சாகார். இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரியாக அவ்வப்போது நிராகாரி, உடனுக்குடன் சாகாரி. இந்த நிலை ஏற்பட்டவுடன் சாகார ரூபத்தில் நிராகார ரூபத்தினுடைய சாட்சாத்காரம் பிறருக்கு உங்கள் மூலம் ஏற்படும். சப்தத்தில் வந்தாலும் சப்தத்துக்கு அப்பாற்பட்டு விளங்கும் அபியாசம் செய்வோரே அந்த சப்தத்தில் வந்தாலும் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்ய முடியும். பிறரையும் அந்த நிலையின் கொண்டு வர முடியும். இதுதான் விதேகி ஸ்திதியினுடைய அபியாசம். இதன் மூலமே கர்மாதீத்த ஸ்திதியின் சமீபம் அனுபவமாக ஏற்படும். இந்த தேகத்தின் உள்ளே பொருந்திருக்கும் ஆகர்ஷண ரூப ஆத்மாவை பார்க்கும் பயிற்சி செய்யுங்க. தனது மற்றும் பிறரது சரீரங்களை பார்த்தும் பார்க்காம இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வியர்த்த உணர்விலிருந்து, அதாவது தேகத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு விதேகியாக இருக்கும் அபியாசம் செய்வீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீணான சங்கல்பங்கள் மற்றும் செயல்களில் இருந்து விடுபட்டுடுவீங்க. காந்தம் போன்று ஈர்க்கும் இந்த தேக உணர்வு மற்றும் வியர்த்த பாவனை இவர்களினுடைய கவர்ச்சியில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள விதிமுறைகளை நடுவில் வைக்கணும். சுயம் விதிமுறை மற்றும் சர்வ சக்திவான் பாபாவின் நினைவில் எளிதாக விதேகி, அதாவது அசரீரி ஆக்கிடும். மேலும் தேகத்தினுடைய கவர்ச்சி முடிந்து போகும். எந்த சரீரத்தையும் காண நேரிடும் போது அதனுள் இருக்கக்கூடிய சைத்தன்ய சக்தியான ஆத்மாவை பார்க்கணும். அந்த சித்திரத்தின் சரித்திரத்தை பார்க்கணும். சைத்தன்யத்தையும் சரித்திரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரத்தின், அதாவது உடலினுடைய உணர்வுல இருந்து விலகிடுவீங்க. அதாவது ஆத்மாவையும் ஒழுக்கத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடலின் உணர்விலிருந்து விலகிடுவீங்க. ஒரே ஒரு பாபாவினுடைய சரித்திரம் மட்டும் அல்ல, ஆனால் பாபாவின் கூடவே உதவியாளர்களாக இருப்பவர்களின் ஒவ்வொரு நடத்தையும் சரித்திரம்தான். ஆக சரித்திர சைத்தன்யம் மற்றும் விசித்திரத்தை பார்ப்பது மூலமா தேகத்தினுடைய கவர்ச்சி நாம் விரும்பாவிட்டாலும் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சி தூரமாய் விலகி போயிடும். மேலும் எளிதில் விதேகி மற்றும் அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் ஏற்படும். எப்படி பாப்தாதா ஒவ்வொருவரினுடைய நெற்றியின் நடுவே பிரகாசிக்கக்கூடிய மணியை பார்க்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அனைவருடைய நெற்றியின் மணியையே பார்க்கணும். அப்போ மிக எளிதா விதேகி ஸ்திதியில ஸ்திரமாக ஆயிடுவீங்க. மனதிற்கு எப்பொழுது எந்த ஸ்திதி வேணுமோ அந்த ஸ்திதியில நிலைத்திடும் பயிற்சியை அளிக்கணும். ஒரு வினாடியில் சப்தத்தில் வந்து அடுத்த வினாடியிலேயே சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் சென்று விடுவது.
ஒரு வினாடியில் சேவையில் சங்கல்பம் வரலாம், அடுத்த வினாடியிலேயே சங்கல்பத்தில் இருந்து அப்பாற்பட்ட சொரூபத்தின் அதாவது அசரீரி ஸ்திதியில் ஸ்திரமாக ஆயிடணும். தற்பொழுது இந்த பயிற்சியினுடைய விசேஷ அபியாசம் தேவையா இருக்குது. இந்த பயிற்சியினுடைய அபியாசத்தின் மூலமா அனைத்து பரஸ்திதிகளையும் எதிர்கொள்ள முடியும். புத்தி மிகவும் பிஸியாக இருக்கும் சமயத்தில் இந்த பயிற்சியை அபியாசம் செய்யுங்க. தேகத்தில் இருந்து கொண்டே சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்வதற்கு நான் பிந்து, பாபாவும் பிந்து அப்படிங்கிற அந்த நினைவில் சதா நிலைத்திருங்க. பிந்துவின் நினைவின் மூலம் ஏக்கர ஸ்திதி எளிதில் ஆயிடும். விஸ்தாரத்தில் செல்லணும் அப்படின்னா சேவைக்காக மட்டும் போங்க. சேவை இல்லை அப்படின்னா நான் பிந்து, அவ்வளோதான். அதற்கு மேல் புத்தியை உபயோகப்படுத்த தேவையே இல்லை. இதுவே சம்பூர்ண நிலையை அடைவதற்கான வழி. யார் இந்த அலௌகிக பயிற்சியை அறிந்து தினமும் பயிற்சி செய்வாங்களோ அவங்களே சதா ஆரோக்கியமாக, அதாவது மாயாவின் ரோகத்தில் இருந்து விடுபட்டவர்களாக இருப்பாங்க. எப்படி ஸ்தூல சரீரத்தில் கை கால்களை சீராக நடத்துறீங்களோ அதே மாதிரி ஒரே வினாடியில் சாகார நிலையிலிருந்து நிராகார, அதாவது தேகத்திலிருந்து விதேகி ஆவதற்கான பயிற்சியை செய்யுங்க. உடல் மேல் உள்ள ஆடையை மிக ஈஸியாக களைஞ்சிடுறீங்க. அதே மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிற ஆடையை களைவதற்கு அடிக்கடி அசரீரி ஆகக்கூடிய அந்த அபியாசம் செய்யணும். ஒருவேளை தேகத்தின் இந்த உணர்வு எளிதில் களைய முடியல அப்படின்னா அதற்கு காரணம் ஏதேனும் சமஸ்காரத்தின் காரணமாக இந்த தேகம் அப்படிங்கிற ஆடை ஒட்டிக்குது, அதாவது மிக இறுக்கமாக இருக்குது. எப்போ அனைத்து சமஸ்காரங்களில் இருந்தும் விலகியவர்களாக ஆகிறோமோ பிறகு ஞாரி ஸ்திதி, அதாவது விதேகி நிலையும் எளிதாக ஆயிடும். ஆகையினால அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருக்கணும். அப்படி சகஜமாக இருப்பதன் மூலம் அனைத்து காரியங்களும் லேசாகிக்கிட்டே போகும். அப்போ அசரீரி நிலையினுடைய அனுபவம் எளிதில் ஏற்படும். ஏதேனும் கடமை மட்டும் காரியத்திலிருந்து விலகி இருப்பது அப்படிங்கிறது ஈஸி. ஆனால் தேகத்திலிருந்து விலகுதல், அதாவது விதேகி ஆகும் விசேஷ அபியாசம் செய்யணும். எவ்வளோ தேகத்திலிருந்து விலகி ஆத்மீக சொரூபத்தில் ஸ்திரமாக இருப்பீங்களோ அவ்வளவு உலகத்தினரின் அன்புக்குரியவங்களாக ஆயிடுவீங்க. வெறும் உலக விஷயங்களிலிருந்து மட்டும் விலகி இருந்தால் போதாது. முதல்ல தனது சரீரத்திலிருந்து விலகி இருக்கணும். பல காலம் அவ்வாறு விலகி இருந்தாலே கடைசி நேரத்தில் ஒரு வினாடியில் விலகி இருக்கும் நிலை சாத்தியமாக ஆகும். பிரம்மபாபா அவங்களுடைய கடைசி நேரத்தில் ஒரே வினாடியில் அழைப்பு வந்ததும் எவரடியாகி செஞ்சு காண்பிச்சாங்க. அழைப்பு வந்தது, உடனே தயார். அப்படி பாபாவை பின்பற்றணும். வெகு காலமாய் அசரீரி மற்றும் விதேகி ஆவதற்கான பயிற்சி இல்லை அப்படின்னா இந்த சரீரத்தின் மீதான அன்பு நம்மை பச்சாதாபத்துக்குள்ள ஆக்கிடும். ஒரே வினாடியில் அசரீரி ஆவது ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஏதேனும் விஷயம் எதிரில் இருக்கும்போது, ஏதேனும் சேவையில் மிகவும் சங்கடமான நிலை எதிரில் இருக்கும்போது, எப்படிப்பட்ட தடைகளும் வரும்பொழுது அந்த சமயத்திலும் நினைத்த மாத்திரத்தில் அசரீரி ஆவதற்கு உரிய பயிற்சி தேவை. ஒரு வினாடி கூட அதற்காக ஆகக்கூடாது. நினைப்பதும் செய்வதும் கூடவே இருக்கணும். நினைத்த பிறகு அதற்காக முயற்சி செய்தல் இருக்கக்கூடாது. இதுவும் ஒரு பெரிய பாடம். வெகு காலம் அசரீரி நிலையில் இருக்கும் பயிற்சி இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரே வினாடியில் அமர்ந்தவாறே அசரீரி ஆகிவிட முடியும். அந்த மாதிரியான மரணம் கூட சேவை புரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேகத்தில் இருந்தவாறே விதேகி அசரீரி ஸ்திதியில் ஸ்திரமாகும் அபியாசம் இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண் ஜாடையின் மூலம் பிறரது உள்ள பாவனையை அறிய முடியும். பிறர்கிட்ட இருந்து கேட்கும் அவசியமே இருக்காது. பாப்தாதாவினுடைய அருகில் வரும்போது
நாம் சொல்லாமலேயே அனைவருடைய மன சங்கல்பங்களையும் பாவனைகளையும் தெரிஞ்சுப்பாங்க. ஆக இந்த இறுதி பயிற்சி முறையை இப்போ கற்று தெளிங்க. எப்படி இந்த உலகத்தில் வாய் மூலம் வர்ணனை செய்வதன் மூலமாக ஒருவர் மற்றொருவரின் உள்ளத்தை புரிஞ்சிக்கிறாங்க, அதே மாதிரி மன பாவனைகளை புரிந்து கொள்வதற்கு புத்தியினுடைய கோடு மிக சீராக இருக்கணும். எவ்விதமான தடைகளும் புத்தியில் தொந்தரவு செய்யக்கூடாது. அசரீர ஸ்திதியில் ஸ்திரமாய் இருப்பதற்கான அபியாசம் வேணும். சரீரத்தை விடுவதும் சரீரத்தை ஏற்பதுமான இந்த அனுபவம் அனைவருக்கும் இருக்குது. அதே மாதிரி எப்போ விருப்பமோ அப்போ சரீரத்தினுடைய உணர்வை முற்றிலும் விட்டுட்டு அசரீரியாக ஆயிடணும். எப்போ விருப்பமோ அப்போ சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுத்து செயல்களை செய்யணும். இந்த அனுபவமும் இப்போ தேவையாக இருக்குது. இந்த ஸ்தூல சரீரம் தனி, அந்த சரீரத்தை தாரணை செய்யும் ஆத்மா தனி அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கணும். வெறும் சேவையின் பொருட்டாகத்தான் சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறோம். ஆனால் சேவை முடிந்தவுடன் சுயம் தன்னை முற்றிலும் லேசாக்கிக்கிங்க. பணி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் உடைய மாற்றிக்கொள்கிறீர்களோ அதே மாதிரி சேவையின் பொருட்டு இந்த சரீரம் என்னும் வஸ்திரத்தை உடுத்திக்கிங்க. சேவை முடிந்தவுடன் இந்த வஸ்திரத்தின் பாரத்திலிருந்து விலகி, அதாவது அப்பாற்பட்டு சென்றிடுங்க. சாகார ரூபத்தில் பிரம்மாவின் இந்த சரீரத்தை கடனாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அறியறீங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தை பாபாவை மாதிரி நீங்களும் செய்யணும். உண்மையிலேயே இந்த சரீரத்தை கடனாக கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அனுபவம் வேணும். கடமைக்காக விருந்தாளியாக இருக்கிறோம், இப்படி விருந்தாளி என உணரும்போது நடத்தை மற்றும் பேச்சிலிருந்து அப்பாற்பட்ட ஸ்திதியினுடைய அனுபவம் ஏற்படும். ஆகையினால சரீரத்தில் இருந்தபடியே இந்த உயர்ந்த ஸ்திதி வரை செல்லணும். தேகம் மற்றும் ஆத்மா இந்த இரண்டும் முற்றிலும் தனித்தனியாக உணரணும். இதுவே நினைவு பயணத்தின் சம்பூர்ண நிலை, யோகத்தினுடைய நடைமுறை ஸ்திதி. இந்த ஸ்திதியை யோகத்தினுடைய கர்மாதித்து நிலை அல்லது தேக பந்தனத்திலிருந்து விடுபட்ட அசரீரி நிலை அப்படின்னு சொல்கிறோம். செயலை செய்பவர் தனி, செயல் தனி. இந்த அனுபவத்தை அதிகரித்து கொண்டே சொல்லுங்க. ஸ்தூல சரீரத்தின் மூலம் எங்கும் போவது வருவது மிக எளிதாக அனுபவம் ஏற்படுது. அதே மாதிரி இந்த சரீரத்தின் நினைவுல இருந்து புத்தியின் மூலம் அப்பாற்பட்டு செல்வதும் திரும்ப வருவதும் சகஜமாக அனுபவமாகணும். எப்போ விருப்பமோ சரீரத்தினுடைய ஆதாரத்தை எடுக்கணும். மேலும் எப்போ விருப்பமோ சரீரத்தினுடைய ஆதாரத்தை விட்டுட்டு தனது அசரீரி சொரூபத்தில் ஸ்திரமாகிடணும். இந்த அபியாசம் மற்றும் அனுபவம் இறுதி நேர தேர்வின் போது முதல் நம்பரில் வருவதற்கான ஆதாரம். இதற்கு பழைய சுபாவம் மற்றும் பற்றுகளை சோதனை செஞ்சு விளக்கணும். சங்கல்ப ரூபத்தில் சம்பந்தம் தொடர்பில் தனது ஏதேனும் விசேஷத்தின் மீது பற்று இருந்தால் அவை நம்மை அசரீரியாக ஆகவிடாது. விதேகியான தந்தை தேகத்தில் வந்தப்போ விதேகி சொரூபம் விதேகி நிலையினுடைய அனுபவத்தை செய்விக்கிறாங்க. இப்படி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் இருந்தபடியே தேகத்தில் இருந்தவாறே விதேகி ஆத்மஸ்திதியில் ஸ்திரமாகி இந்த தேகத்தின் மூலம் செய்விப்பவர்களாகி கர்மங்களை செய்யணும். இந்த தேகமானது செய்வது, ஆனால் நீங்கள் ஆத்மா செய்விப்பவர்கள். இந்த ஸ்திதியையே விதேகி ஸ்திதி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாபாவை பின்பற்றணும். சதா பாபாவை பின்பற்றுவதற்கு உங்களுடைய புத்தியை இரு ஸ்திதியில் ஸ்திரமாக வைக்கணும். பாபாவை பின்பற்றுவதற்கு சதா அசரீரியாக ஆகுக, விதேகியாக ஆகுக, நிராகாரி ஆகுக. மேலும் வள்ளல் அதாவது பிரம்ம பாபாவை பின்பற்றுவதற்கு அவ்யக்த ஸ்திதி ஆகுக, பரிஸ்தா ஆகுக, ஆகாரி ஸ்திதி ஆகுக. இதற்கு
கீழே வீக்த உணர்விலோ தேக உணர்விலோ வராதீங்க. சாக்கார பாபா பேசிக்கொண்டிருந்தவாறே ஒரே வினாடியில் அசரீரியாக ஆயிடுவாங்க. இப்போதான் இருந்தார், இப்பொழுது இங்கே இல்லை. இப்பொழுதுதான் ஸ்தூல கட்டளை கொடுத்து கொண்டிருந்தார், உடனேயே அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்விப்பார். இதுதான் ஒருங்கிணைக்கும் சக்தியின் பிரத்யட்ச சொரூபம். இதில் எந்த ஒரு காரியமும் தவறவே தவறாது. நீங்கள் விஷயத்தை சொல்லி கொண்டிருந்தாலும் விஷயங்களை தவற விடுவது இல்லை. இதே சமயத்தில் வேகமும் மிக தீவிரமாக 2 வேலைகளையும் ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடும். சாரத்தையும் புரிஞ்சுப்பீங்க, மேலும் விதேகி ஸ்திதியினுடைய அனுபவத்தையும் செய்வீங்க. ஆனால் இதற்கு தேவை விஸ்தாரத்தை சுருக்கி, அதாவது உயர்ந்த நிலையில் இருப்பது அவசியம். நல்லது. நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சமான தேகத்தில் இருந்த பொழுதிலும் சதா விதேகி அசரீரி ஸ்திதியினுடைய அபியாசம் பற்றி பார்த்தோம். இதை பின்பற்றி நாமும் பாபாவுக்கு சமமாக ஆவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.